Dear viewers, for CBSE students, a triumph of surgery, success of surgery. சர்ஜரி அப்படின்னா அறுவை சிகிச்சை. இதில் வந்து ஒரு கதை, இது எது சொன்னால் அதிகமான செல்லம், அதிகமான அன்பு, அதிகமான பாசமுமே ஆபத்து தான் அப்படின்னு இதில் சொல்கிறோம். அந்த ஸ்டோரி சொல்லுது. ட்ரிக்கி இஸ் ஏ ஸ்மால் டாக். ட்ரிக்கி அப்படிங்கிறது ஒரு சின்ன நாய்க்குட்டியோடைய பேர். இஸ் பெம்பர். பெம்பர்ட்னா அதிகம் செல்லம் கொடுக்குறது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய விடாமல் அதிகமாக இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை வந்து சிறு வயதிலேயே ஆரோக்கிய குறைவாக ஆக்கிடுவாங்க. அது மாதிரி இந்த நாய் வந்து அவருடைய மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொன்னால் ஓனர். மிஸ்ட்ரஸ்னால் காதலின்னு அர்த்தம் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து ஓனர். பேம்பர் ட்ரிக்கி இஸ் எ ஸ்மால் டாக். இந்த நாயை வந்து அவங்க ஓனர் வந்து அதிகமாக செல்லம் கொடுக்குறாங்க. பேம்பர்னா செல்லம் கொடுக்குறது. ஓவர் ஃபெட், அளவுக்கு அதிகமாக சாப்பாடு போடுறது. அப்போ அது என்ன பண்ண, இந்த டாக் பிகம் ஒபீஸ், ரொம்ப குண்டா போயிடுது. இட் பிகம்ஸ் வெரி ஃபேட் அண்ட் அனேபிள் டு வாக், நடக்க முடியாமல் போயிடுது. ஹி ஃபால் சீரியஸ்லி இல், மிக மோசமாக உடல்நலம் இல்லாமல் போயிடுது. அண்ட் இஸ் மிஸ்ட்ரஸ், முதலாளி வந்து ஒரு வெட்டரினரி சர்ஜன், ஒரு கால்நடை மருத்துவரை வந்து சந்தித்து இந்த மாதிரி என் நாய்க்கு ஆயிட்டு இந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபார்ட்நைட்டுங்கிறது ஒரு பிளண்டட் வேர்டு. 14 + 9, அதான் ஃபார்ட்நைட்ஸ், அதாவது 14 நாள், 2 வாரம் தான் ஃபார்ட்நைட்டு பேர். ஒரு ஃபார்ட்நைட் இதை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு அது வந்து அப்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னோடனே உடனே அவங்க சொல்கிறாங்க, அது எப்படி, அந்த நாயை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது. ஐ கான்ட் லிவ் வித்தவுட் ட்ரிக்கி. ஹவ் கேன் ஐ லிவ் வித்தவுட் ட்ரிக்கி ஃபார் 14 days. 14 நாள் என்ன அந்த நாயை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ட்ரிக்கி அதில் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஒய் இஸ் மிஸ்ஸஸ் பம்ப்ரே ஒரிட் அபவுட் ட்ரிக்கியை பற்றி ஏன் அவங்க வந்து கவலைப்படுறாங்க அப்படின்னா, இட் வாஸ் சீரியஸ்லி இல், ரொம்ப சீரியஸாக இல்லாரு. அதனால மிஸ்ஸஸ் பம்ப்ரே தான் மிஸ்ட்ரஸ் உடைய பேர். மிஸ்ட்ரஸ்னா ஓனர், PUMPH. Mrs. Pumbre is the owner of the dog Tricky. What does she do to help him? Is she wise in this? Wiseனா இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்களா? Who does I refer to in this story? I was really worried about Tricky this time. ஐங்கிறது அந்த டாக்டரை குறிக்கிறது. வெட்டரினரி சர்ஜன், கால்நடை மருத்துவர். ஷார்ட் ஃபார்ம் வெட்டு. உங்கள் பொண்ணு என்ன இருக்குன்னா, எங்கள் பொண்ணு வந்து வெட்டாக இருக்கா அப்படி. வெட்டுன்னு சொன்னால் வெட்டரினரி சர்ஜன், கால்நடை மருத்துவருடைய ஷார்ட் ஃபார்ம். WET வெட்டுன்னா ஈரம், அது கிடையாது, இது VET. ஐ வாஸ் ரியலி ஒரிட் அபவுட், இந்த பம்ப்ரேங்கிறது இந்த ஓனருடைய பேர். ஐ வாஸ் ரியலி ஒரிட் அபவுட் ட்ரிக்கி திஸ் டைம். இந்த ட்ரிக்கிங்கிற நாயை பற்றி நான் உண்மையிலே ரொம்ப கவலைப்பட்டேன். நான் காரில் போகும்போது அது தெருவில் வந்து ஓனர் பம்ப்ரே அழைச்சிட்டு வர்றாங்க. அதை பார்த்தோன்னே ஐ வாஸ் ஷாக்டு பை த அப்பியரன்ஸ். அதோட தோற்றத்தை பற்றி எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. ரொம்ப குண்டா இருக்கு. இட் பிகம் ஹியூஜ்லி ஃபேட். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா தொண்டையும் தொப்பையுமா ஆயிடுவாங்க. ஹி ஹேட் பிகம் ஹியூஜ்லி ஃபேட்னா மிகப்பெரிய அளவு குண்டா போயிட்டு. லைக் எ ப்ளோட்டட் சாசேஜ். ஒரு ப்ளோட்டட்னா வீங்கிய ஒரு சாசேஜ், அதாவது ஒரு சாசேஜ் ஒரு ஆம்லெட் மாதிரி, அதுக்கு 4 பக்கம் கால் வந்து அப்படி இருக்கும். அது மாதிரி இந்த நாய் ஆகிட்டு. ப்ளோட்டட் சாசேஜ் வித் எ லெக் அட் ஈச் கார்னர் இஸ் ஐஸ். அதனுடைய கண்கள் வந்து ரத்தத்தினால அப்படியே ரத்தம் சவந்திருக்கு, அப்படியே பிளட் ஷாட் அண்ட் ஹூமிங். ஸ்டேர்ட் ஸ்ட்ரைட் அஹெட் அண்ட் இஸ் டங்னா நாக்கு, லோல் ஃப்ரம் இட் ஜாஸ், தாடையிலேருந்து அது உருகுது. மிஸ்ஸஸ் பம்ப்ரே ஹேசன் டு எக்ஸ்பிளைன். உடனே அந்த டாக்டரை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே ஏதாவது கேட்கறதுக்குள்ள அவங்களாவே அவசரப்பட்டு சொல்கிறாங்க. He was so listless, Mr. Harriot. டாக்டர் பேர் ஹேரியாட். He seemed to have no energy. அதுக்கு எனர்ஜியே இல்லை. அதனால தான் வந்து இட் இஸ் சஃபரிங் ஃப்ரம் மேல் நியூட்ரிஷன். சத்து குறைவுனால அது சஃபர் ஆகுது. அதனால ஐ ஹேவ் பின் கிவிங் ஹிம் சம் லிட்டில் எக்ஸ்ட்ராஸ் பிட்வீன் மீல்ஸ் டு பில்ட் ஹிம் அப். அப்பப்போ மீல்ஸ் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நான் சாப்பாடு கொடுக்குறேன். சம் மால்ட் அண்ட் காட் லிவர் ஆயில். காட் லிவருங்கிறது ஒரு மீன்லேருந்து எடுக்கப்பட்ட, அப்படி ஈரலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய். அண்ட் எ பவுல் ஆஃப் ஹார்லிக்ஸ். இந்த நாய்க்கு வந்து ஹார்லிக்ஸ் ஒரு கப்பு கொடுக்குறேன்.
அப்போ தான் அது தூங்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யார்? மிஸ்ஸஸ் பம்ப்ரே இஸ் டாக்கிங் டு த டாக்டர். The doctor's name is Harriot. The doctor's name is Harriot. Pumbre is the mistress. And the doctor's name is Harriot. Mrs. Pumbre, and you cut down on the sweet things as I told you. சில பேர் குண்டா இருக்கிறாங்கன்னா உடம்பை குறைக்கிறதுக்கு ஸ்வீட்டை வந்து குறைக்கணுங்கிறாங்க டாக்டர்ஸ். அந்த ஸ்வீட்லாம் குறைச்சிங்களா அப்படின்னு வெட்டினரி டாக்டர் கேட்குறாரு. ஹெரியாட் வந்து பம்ப்ரே கேட்குறாரு. And did you cut down the sweet things as I told you? Oh, I did for a bit. கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப வீக்காக பலவீனமாக இருக்கிறதுனால I had to relent. நான் அது மேலே கொஞ்சம் இறக்கப்பட்டு, ரிலண்ட்னா இறக்கப்படுது. இட் வாஸ் லவ் ஐஸ்கிரீம் கேக். அதுக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் கேக்கு சாக்லேட்லாம் பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு கொடுக்காம என்னால் இருக்க முடியல. ஐ கான்ட் பேர் டு ரெஃப்யூஸ் இட். நாய்க்குட்டி எனக்கு கேட்கும்போது நான் அதை கொடுக்காம இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஐ லுக் டவுன் அகெயின் அட் த லிட்டில் டாக். Harriot, அந்த வெட்டினரி டாக்டர் அந்த நாயை பார்க்குறாரு. தட் வாஸ் த ட்ரபிள். ட்ரிக்கிஸ் ஒன்லி ஃபால்ட் வாஸ் கிரீட். அந்த ட்ரிக்கிங்கிற நாயுடைய ஒரே ஒரு தப்பு என்னன்னா பேராசை. அதுக்கு எப்போ சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது சாப்பாடு வேணான்னே சொல்லாது. ஹி ஹேட் நெவர் பீன் நோன் டு ரெஃப்யூஸ் ஃபுட். எப்பயுமே அது சாப்பாட்டை மறுத்ததே கிடையாது. யூ டேக்கல் எ மீல் அட் எனி ஹவர் ஆஃப் த டே. எந்த நேரத்தில் சாப்பாடு போட்டாலும் நல்லா திங்கும். ராத்திரியாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி. And I wondered about all the things Miss Pumbre had not mentioned. Are you giving him plenty of exercise? சரி, நல்லா சாப்பிடுது. அது உடற்பயிற்சிலாம் கொடுக்குறீங்களா? வெல், ஹியர்ஸ் இஸ் லிட்டில் ஒர்க்ஸ். என்னோட கொஞ்சம் வாக்கிங் போகும். ஆனால் இந்த ஒரு ரிங்கை தூக்கி போட்டு அந்த நாயை பிடிக்கிற வைக்கிற எக்ஸசைஸ் மட்டும் பண்ண முடியல. ஏன்னா இந்த தோட்டக்காரன் அவன் பேர் ஹாட்ஜின் இஸ் நேம் ஆஃப் த கார்டனர். அவருக்கு லம்பாகோனா இடுப்பு வாதம். அதனால அவர் படுத்துட்டாரு. அதனால ரிங் த்ரோ பண்ணி அந்த சில பேர் பாலை தூக்கி போட்டு பிடிச்சி கொண்டு வர சொல்லுவாங்க. ரிங்கை தூக்கி போட்டு அது மாதிரி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நாயை என்ன பண்ணுறது? ஐ ட்ரை டு இப்போ நம்ம வந்து சிவியராக பேசினா, கடுமையாக பேசினா தான் இந்த அம்மா கேட்கும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஐ ட்ரை டு சவுண்ட் சிவியர்னா கடுமையாக இருக்கிறது, ஸ்ட்ரிக்ட். ஆப்போசிட் லீனியன்ட். Now I really mean this. If you don't cut his food right down, அதோடைய உணவை நீங்கள் குறைக்கலைன்னா, அதிகமாக எக்ஸசைஸ் கொடுக்கலன்னா உண்மையிலே அந்த நாய்க்கு ரொம்ப உண்மையிலே மோசமாக போயிடும். If you don't cut his food and give him some more exercise, he is going to be really உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் போகுது. நீங்கள் இதயத்தை கொஞ்சம் பலப்படுத்திக்கிட்டு அதுக்கு நல்ல ஸ்ட்ரிக்டான டயட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ்ஸஸ் பம்ப்ரே wrung her hands. மிஸ்ஸஸ் பம்ப்ரே என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் அந்த திருவுறது, கையை திருவுறது தான் ரங்குன்னு பேர். துணி பிடிக்கிறோம்ல, அது மாதிரி கையை வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன்னு சொல்கிறான். ஓ ஐ வில் மிஸ்டர் ஹேரியாட், ஐ எம் ஷுவர் யூ ஆர் ரைட், பட் இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஷி செட் ஆஃப் ஹெட் டவுன் அலாங் த ரோட் as if determined to put the new regime into practice immediately. உடனடியாக அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த மாதிரி போகிறாங்க. ஐ வாட்ச்டு தேர் ப்ராக்ரஸ் வித் க்ரோயிங் கன்சர்ன். அதிகமான கவலை, கன்சர்னை கவலையை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறது. அது ஒரு கோட்டு சட்டை போட்டிருக்காது. அது இந்த அப்படி எப்படி செல்லம் கொடுத்துருக்காங்கன்னா, பேம்பர்னா அது செல்லம் கொடுக்குறது. அதுக்கு வந்து குளிர்காலத்தில் ஒரு கோட்டு போட்டுக்குமா, மழை காலத்தில் ரெயின் கோட்டு போட்டுக்குமா. அது நடக்க முடியாமல் அப்படியே நடந்து போயிட்டு இருக்குது. கொஞ்ச நாள்லையே இந்த எக்ஸ்பெக்டட் கால், நான் மிகவும் எதிர்பார்த்திருந்த அந்த டெலிஃபோன் அழைப்பு ஒரு சில நாட்களிலேயே வந்துவிட்டது. மிஸ்ஸஸ் பம்ப்ரே வாஸ் டிஸ்ட்ராட். ட்ரிக்கி வுட் ஈட் எனிதிங். இப்போ ரொம்ப குண்டா போனதுனால ட்ரிக்கி ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது. ட்ரிக்கி, த நேம் ஆஃப் த டாக், வுட் ஈட் நத்திங். அதுக்கு மிகவும் பிடித்த உணவுகளை கூட ரெஃப்யூஸ்டு ஈவன் ஹிஸ் ஃபேவரட் டிஷ்ஷஸ். அது இல்லாமல் வாந்தி எடுக்குது. பவுட்ஸ் ஆஃப் வாமிட்டிங்னு அப்பப்போ வாந்தி எடுக்குது. He spent all his time lying on a rug. ரக்குன்னா ஒரு கந்தல் துணியில, பேண்டிங்னா மூச்சு அரைச்சிக்கிட்டு அதிலே படுத்து கிடக்கும். அதுக்கு வாக்கிங் போகவே பிடிக்க மாட்டேங்குது, எது செய்யவே பிடிக்கல. ஐ ஹேட் மேட் மை பிளான்ஸ் இன் அட்வான்ஸ். த ஒன்லி வே, இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த அம்மாவுக்கு கொடுத்தோம்னா சாப்பாடை ஓவராக போட்டு இந்த நாயை ரொம்ப மோசமாக்கிடுவா. இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த நாயை ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஃபார் அபவுட் எ fortnight
ஃபோர்ட் நைட்டுங்கிறது என்ன அர்த்தம்னா 14 + nights. இந்த 2 வார்த்தைகள் சேர்றதுதான் ஃபோர்ட் நைட். ஃபோர்ட் நைட்னா 14 nights, 14 நாட்கள், அதாவது 2 வாரம். இந்த புவர் லேடி இது சொன்னோன்னே இந்த ஆஸ்பத்திரியில் 14 நாள் இருக்கான்னு அந்த ஒரு லேடிக்கு அந்த நாய் மேலே எவ்வளோ பாசம்னா ஏறக்குறைய மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. சூன்னா மயக்கடிச்சு விழுறது. மறுநாள் ஒரு நாள் பார்க்கலாம் கூட அவங்க செத்துருவாங்களாம். டை இஃப் இட் டிட் நாட் சீ ஹர் எவ்ரி டே. ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன் அப்படின்ட்டு இந்த நாயை அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டார். ரோட்டில் போகும்போது அவுட் ஆன் த ரோட் ஐ கிளான்ஸ் டவுன். அந்த காரில் அழைச்சிட்டு போகும்போது அந்த நாயை பார்க்குறாரு. அதோட தலையை தட்டி கொடுக்குறாரு. பேட்டிங்னா தட்டி கொடுக்குறாரு. ஐ பேட்டட் தி ஹெட் அண்ட் ட்ரிக்கி மேட் எ பிரேவ் எஃபர்ட் டு வேக் ஹிஸ் டெயில். அதால் வாழையே ஆட்ட முடியல. வாழை ஆட்டுறதுக்கு ஒரு வீரமான முயற்சியை பண்ணு. எஃபர்ட் வேக்னா வாழை ஆட்டுறது. புவர் ஓல்டு லேட் ஐ செட், யூ ஹேவன்ட் எ கிக் இன் யுவர், ஐ திங்க் ஐ நோ எ க்யூர் ஃபார் யூ. ஆனால் உன்னை எப்படின்னா சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு போகிறார். அட் த சர்ஜரினா ஹாஸ்பிட்டல் தான். தி ஹவுஸ் ஹோல்டு டாக்ஸ், இந்த அங்கே உள்ள நாய்கள்லாம் இதை சுற்றி மோப்பம் பிடிக்குது. இது ஆடாமல் அசையாமல் இருந்தோன்னே அதை கண்டுக்கலை. இந்த டாக்ஸ் தாட் தட் இட் வாஸ் அன்இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஜெக்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பொருள்னு சொல்லி அதை இக்னோர்டுன்னா அலட்சியப்படுத்திடுச்சு. அப்புறமா ஃபார் 2 days ஐ கெப்ட் அன் ஐ ஆன் ஹிம். 2 நாளும் நான் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் எந்த உணவுமே கொடுக்கல. அந்த டாக்டரு ஹெரியாட்டு கேவ் ஹிம் நோ ஃபுட், ஆனால் தண்ணி மட்டும் கொடுத்தாரு. அதில் அந்த சாப்பாடு அது பிளென்டி ஆஃப் வாட்டர். அட் எண்ட் ஆஃப் த செகண்ட் டே, 2ஆம் நாள் முடிந்தோடனே அது கொஞ்சம் சுற்றுப்புறத்துலலாம் ஒரு ஈடுபாடு காட்டி கொஞ்சம் மற்ற நாய்களை பற்றி அப்படியே லைட்டாக ஒரு முனக ஆரம்பிக்குது. விம்பர்னா ஒரு வீக் சவுண்டு. கதவை திறந்தோடனே 3ஆவது நாள் ட்ரிக்கி ட்ராட்டட் அவுட். ட்ரிக்கி வெளியே வருது. ட்ரிக்கி இஸ் த நேம் ஆஃப் த டாக். ஜோ த கிரே ஹவுண்ட். கிரே ஹவுண்ட்னா வேட்டை நாய். ட்ரிக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. வித் சர்ப்ளஸ் ஃபேட், உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு சதையாக இருக்குது. லேட்டர் தட் டே ஐ வாஸ் ப்ரெசன்ட் அட் த ஃபீடிங் டைம். ஃபீடிங் டைம்னா அந்த நாய்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குற நேரம். ஐ வாட்ச்டு வைல் ட்ரிஸ்டான் ஸ்லாப்டு த ஃபுட் இன் டு த பவுல்ஸ். அந்த தெர் வாஸ் யூஷுவல் ஹெட்லாங் ரஷ். எக்கச்சக்கமாக நாய் சாப்பாடு போட்டோன்னா உடையாந்து அதெல்லாம் சாப்பிடுது எல்லா நாய்களும். எவ்ரி டாக் நோவுடைய பாஸ்டன்ஸு. மற்ற நாய்க்கு நம்ம கொஞ்சம் லேட்டானோம்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது, இட் இஸ் அ காம்படிஷன் அப்படின்னு எல்லா நாய்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டு அந்த சாப்பாட்டுக்கு போகுதுங்க. எல்லா நாயும் சாப்பிட்டு முடித்த உடனே when they had finished, Tricky took a walk round the shining bowls. எல்லாம் நல்லா அந்த பவுல்ஸ்னால் அந்த கோப்பைகள் எல்லாம் நல்லா நக்கி சுத்தமாக நல்லா பளபளன்னு ஆக்கிருச்சிங்க. இது போய் சுற்றி பார்க்குது. அந்த எம்டியான அந்த பவுல்ஸை நக்கி பார்க்குது. மறுநாள் இதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அதனால இந்த நாய்க்காக இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பவுல், இன்னொரு கோப்பையை வைக்கிறாங்க. மறுநாள் அதை நோக்கி அது ஓடுது. ஃப்ரம் தென் ஆன் கொஞ்சம் அது வச்ச உடனே இது கொஞ்சம் வேகமாக ஓடும். ஜோஸ்லின்னா கொஞ்சம் எல்லாரும் தள்ளிட்டு ஓடுறது. இப்போ ஸ்டாம்பேடுன்னா நெரிசல். இந்த ஒரு கர்நாடகாவில் கூட ஒரு ஆக்டர் வர்றாருன்னு சொல்லிட்டு ஜோஸ்லிங் அப்படின்னா ஒருத்தர் தள்ளுறது. ஸ்டாம்பேடுன்னா நெரிசல். ஸ்டாம்ப்னா போட்டு காலை படி மிதிக்கிறது. ஸ்டாம்பேட்னா நெரிசல். ஃப்ரம் தென் ஆன் இஸ் ப்ராக்ரஸ் வாஸ் ரேப்பிட். ரேப்பிட் மீன்ஸ் ஃபாஸ்ட். அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஹி ஹேட் நோ மெடிசினல் ட்ரீட்மெண்ட். எந்த விதமான மருந்தும் அது கொடுக்கல. அது மற்ற நாய்களோடு சேர்ந்து ஓடி ஆடி விளையாட ஆரம்பிக்குது. ஹி ரேன் அபவுட் வித் த டாக்ஸ். அந்த மற்ற நாய்களோடு சேர்ந்து ஃப்ரெண்ட்லி ஸ்க்ரிமேஜஸ் அப்படிங்கிறாங்க. நாய்கள் ஒன்று விளையாடும் இல்லையா, அதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரிமேஜஸ் சரியான மீனிங் தெரில. ஹி டிஸ்கவர் த ஜாய்ஸ் ஆஃப் பீங் பவுல்டு ஓவர், ட்ராம்பிள்ட் ஆன் அண்ட் ஸ்குவாஷ்ட் எவ்ரி ஃபியூ மினிட்ஸ். ஹி பிகேம் அன் அக்செப்டட் மெம்பர் ஆஃப் த கேங். அந்த நாய்கள் கூட்டம் அந்த நாயை அந்த கூட்டத்தில் தனியும் ஒருவராக ஏற்றுக்கொண்டு விட்டது. ஃபைட்டிங் லைக் அ டைகர். இப்போ இது இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா ஒரு புளியை போல் சாப்பாட்டுக்கு எப்படி புளி அடிச்சுக்குமோ அது மாதிரி அடிச்சுக்குது. அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கு. அது வாழ்க்கையில் இந்த மாதிரி சண்டை போட்டதே கிடையாது. மற்ற நாய்களோடு சேர்ந்து தனக்கு உணவு வேணும்னு அடித்து பிடிச்சி வாங்குது. முன்னாடி இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கப்போ என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப செல்லமாக வளர்த்து அளவுக்கு அதிகமாக சாப்பாடு போட்டு அந்த நாயை கொல்ல பார்த்தாங்க.
இப்போ அது வந்து தெருவில் போய் எல்லாத்தையும் அது கற்றுக்கிட்டு வந்துட்டு. ஆல் த வைல் மிஸ்ஸஸ் ஃபம்ப்ரே ஹோவர்ட் ஆன்ஷியஸ்லி இன் த பேக்ரவுண்ட். அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 12 வாட்டி ஃபோன் பண்ணுவாங்களாம். தட் ஷோஸ் த லவ் ஆஃப் மிஸ்ஸஸ் ஃபம்ப்ரே டுவர்ட்ஸ் த டாக் ட்ரிக்கி. ஒரு நாளைக்கு 12 வாட்டி நாயை பற்றி அவங்க விசாரிப்பாங்களாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்களாம். இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடணும், அந்த ட்ரெஸ் போடணும், நாய்க்கு சொல்லுவாங்க. இப்போ கன்வலசிங்னா குணநலம் அடைதல். இந்த பிரைம் மினிஸ்டர் வாஸ் கன்வலசிங்னா உடம்பு சரியில்லாமல் போயிட்டு கொஞ்சம் நல்லா ஆகிறது. கன்வலசிங் அப்படின்னா உடல்நலம் அடைகிறது. நான் சொன்னேன் இந்த டாக் வாஸ் கன்வலசிங்னா கெட்டிங் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஹெல்த், உடல்நல ஆரோக்கியத்தை அடைகிறது. இப்போ மிஸ்ஸஸ் ஃபம்ப்ரே என்ன பண்ணாங்கன்னா டெய்லி முட்டையெல்லாம் கொண்டு வந்து என் நாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 டசன் அட் அ டைம். 2 டசன்னா 24 முட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போதான் என் நாய் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு. அதுவும் சாப்பாடுங்கிறது ஒரு அளவுக்கு மீறி போனால் அதுவும் விஷம் தானே. ஒரு நாளைக்கு 24 முட்டையை கொடுத்தா. பட் இந்த பாட்டில்ஸ் ஆஃப் வைன், பாட்டிலில் வைன் வேறு கொடுக்குறாங்க. இட் வாஸ் டு என்ரிச் ட்ரிக்கிஸ் பிளட். இதெல்லாம் சாப்பிட்டா தான் அதுக்கு ரத்தம் நல்லா ஊறும். லஞ்ச் பிகேம் செர்மோனியல் அக்கேஷன் வித் 2 glasses of wine before and several during the meal. We could hardly believe it when the brandy came to put a final edge on Tricky's consultation. பிராந்தியும் கொடுக்குறாங்க. For a few nights, the fine spirit was rolled around, inhaled and reverently drunk. They were days of deep content, starting well with the extra egg in the morning, காலையில் முட்டை, improved and sustained by the midday wine, மதியான நேரத்தில் வைனு, அப்புறம் நைட்டு வந்து பிராந்தி, இப்படிலாம் அந்த நாய்க்கு கொடுக்குறாங்க. இட் வாஸ் அ டெம்டேஷன். இப்போ இந்த நாயை நம்ம ஒரு பர்மனெண்ட்டாக கெஸ்ட்டாக வச்சுக்கலாம்னு இவருக்கு ஒரு தோணு. டெம்டேஷன் டு கீப் Tricky as a permanent guest. But I knew Mrs. Fumbre was suffering after a fortnight. ஃபோன் பண்ணி இவங்க நாய் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். Within minutes, about 30 feet of gleaming black metal drew up outside the surgery. கார் வருது. இந்த சாஃபர்னா கார் டிரைவர் கதவை திறந்துட்டார். கதவை திறந்தோடனே ஃபம்ப்ரே, இந்த நாயுடைய ஓனர், அவங்க வர்றாங்க. அது அவருடைய உதடுகள்லாம் நடுங்குது. மிஸ்டர் ஹேரி